என்னடி திடீர்னு என்ன பதில் சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஆ? இன்னும் என்னென்ன கேள்விலாம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல கேளு. ஆ, கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையா? இதுல இன்னொரு கேள்வி வேற உங்ககிட்ட கேட்கணுமா? அப்படியே நீங்க பதில் சொல்லிட்டு தான் போங்க, நான் கிளம்புறேன். ஏன்டி? ஆ, பின்ன என்ன, நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? அதுக்கே பதில் இன்னும் சொல்லவே இல்லை நீங்க. அப்படி என்னடி கேள்வி கிட்ட? கேள்வியும் மறந்துட்டுடி. ஓ, அந்த அளவுக்கு தான் என் மேல நீங்க அக்கறை வச்சிட்டு இருக்கீங்க. நான் கேட்ட கேள்வி கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு, அப்படிதானே? அப்படிலாம் இல்லடி என் செல்லக்குட்டி. சொல்லு, என்ன கேள்வி? போங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா கூட ஒழுங்கா சொல்ல மாட்டீங்க. நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. சரிடி என் செல்லக்குட்டியே, என்ன கேள்வி சொல்லு. அதான் கேட்டல, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி யாராச்சும் லவ் பண்ணிருக்கீங்களான்னு. அதான் சொன்னேடி. ராகு, அதான் சொன்னே 10-15 இருக்குன்னு சொல்லி. அப்புறம் என்ன? உங்ககிட்ட போய் வந்து கேட்டேன் பாருங்க. என் புத்தியை நான் தான் செருப்பால அடிச்சுக்கணும். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், விடுங்க. சரி 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 சொல்றேன். நீங்க ஒன்னும் சொல்லவே தேவையில்லை. மறுபடியும் 10-15 அப்படிதானே? இல்லடி, இந்த வாட்டி உண்மையை சொல்றேன். 2 பேர் இருக்காங்க. 2 பேரா? என்கிட்ட சொல்லவே இல்ல நீங்க. உங்களுக்குலாம் எக்ஸ் லவர்லாம் இருக்காங்கடா. சரி, நான் போறேன். ஏய், நீ தானே கேட்ட? இப்படி கேட்டுட்டு 2 பேரா அப்படின்னு இழுக்கிற என்ன? நான் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க 2 பேர் இருக்குன்னு சொல்றீங்க. நான் சொன்னா எனக்கு எக்ஸ் லவர் இல்லன்னு. சரி விடுங்க, நான் போறேன். யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சரி போ. போறேன். போ. யார் சிரிக்கீங்க? இல்ல, போறேன்ட்டு ஒரு அசைவும் இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கியே, அதான் சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சேன். வாய் மட்டும்தான் சொல்லுது சொல்ல வேண்டான்னு, மனசெல்லாம் கேக்குதுன்னு தெரியுது. அப்ப சொன்னவ என்ன? நீ தானே வேண்டான்ன. சரி சொல்லுங்க. வேண்டாங்க, பரவாயில்லைங்க. ரகு. சரி 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 சரி. ஃபர்ஸ்ட் லவ். அப்ப நான் ஃபர்ஸ்ட் லவ் இல்லையா? பாரு இப்படி குறுக்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா அப்ப நான் சொல்லவே மாட்டேன், நான் போயிருவேன் பத்துக்கோ. சரி, கேக்கல, சொல்லுங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப அழகானது தெரியுமா? ஓவரா பில்டப்லாம் வேண்டாம். நீங்க நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல, நான் போறேன், போங்க. ரொம்ப தான் பண்றீங்க. சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் லவ் சொல்லவா? 4 மணி நேரமா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சொல்ற மாதிரி தெரியல. ஆமா, உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாருங்க, எல்லாம் ஏன் தப்பு தான். சரிடி சொல்றேன். என்னுடைய ஸ்கூல்ல டீச்சர். டீச்சரா? டீச்சரே தான். டீச்சருக்கு இவ்ளோ பில்டப் கொடுத்தீங்க? ஆமா. சரி சரி, அடுத்தது ஒரு பொண்ணு 10th படிக்கும்போது எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? மறுபடியும் வேதாக முருங்க மரம் ஏறிட்டு போல மூஞ்சின டல் ஆயிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாருன்னு சொல்லுங்க. அவங்க இங்க இருக்காங்க, இப்பவுமே பாப்பீங்களா? அவங்கள மீட் பண்ணுவீங்களா? மீட் பண்ணுவனே, தினமும் பார்க்கவே செய்வேன் அவளை. பார்க்கலாம் செய்வீங்களா? உங்களை போய் நல்ல என்னதான் சொல்லணும். என்னடி என்ன வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு இருக்க? பார்க்கவே செய்வீங்களாவா? தினமும் பேசிக்கிட்டே இருக்கேன். போதும் உங்க கதையெல்லாம் இங்க ஒண்ணு நான் கேட்டுக்கிட்டுலாம் இல்ல. ஆமா, நான் கிளம்புறேன். ஏய், யாருன்னு கேட்டுட்டு போடி. உங்க காதல் ஓவிய கதைய வேற யார்கிட்டயாச்சும் சொல்லுங்க, என்கிட்ட ஒன்னும் தேவையில்லை. உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாருங்க. பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? பைத்தியக்காரி, உன்னை தாண்டி சொன்னேன். உன்கிட்ட தானே தினமும் பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கேன். உண்மையாவா சொல்றீங்க? நானா? கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டிக்கு மூஞ்சி போன போக்க பாக்கணுமே, அவ்வளவு லவாடி என் மேல. என்ன யாருக்கும் விட்டு தர மாட்டியா என்ன? யாருக்கும் விட்டு தர மாட்டேன். ரகு, உண்மையாதான் சொல்றீங்களா? உங்க வாழ்க்கையில நான் மட்டும்தான் இருக்கானா? வேற யாருமே இல்லையா? இது என்னடி கேள்வி? எத்தனை வாட்டிடி கேப்ப? நீ மட்டும்தான் இருக்க என் மனசு ஃபுல்லா. என் மூச்சு நிக்கிற வரைக்கும் நீ மட்டும்தான் இருப்ப, போதுமா? என்ன மேடத்துக்கு ஒரு இழிப்பா இருக்கு? அப்படிதான் சிரிப்பேன். ஏன், உங்களுக்கு என்ன? வாங்க எப்படி இருக்கீங்க 2 பேரும்? மாமியார் வீட்டுக்கு போன உடனே அந்த பாட்டி எல்லாம் மறந்துச்சு, அப்படிதானே? பாட்டி, நானே செம்ம கான்ல இருக்கேன், அமைதி இருந்துட்டு சொல்லிட்டேன். என்னாச்சு லூசே? ஏன் மேடம் கோவத்துல இருக்காங்க? என்னடி கோவம் உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, ரோஷன்லாம் எங்க? ரகு, அனுலாம் யாருமே காங்கல. ரோஷனை வந்து ஆதி கூட்டிட்டு போயிருக்கான் வெளியே, சாக்லேட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தானா, அதான் சரி நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போயிருக்கான். அனு ரகு உள்ள இருக்காங்க ரூம்ல. இவனுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு வீட்லயே இருக்கான் பொண்டாட்டி கூட. ஹாஸ்பிட்டலுக்குலாம் போவானா செய்வானா? அவன் நைட் ஷிஃப்ட் மாத்திருக்கான் பைத்தியமே, பகல்ல ஃபுல்லா வீட்ல தான் இருக்கான். சரி அவனாச்சும் பொண்டாட்டி பேச்ச கேக்குறானே. ஒரு சிலவங்க எல்லாம் சுத்தமா மதிக்கிறதே இல்ல. என்னதான் சொல்றா? வேற யாரையும் சொல்லல.
மருமவளே மருமவளே. அது வர அத்தை. அப்புறம் உன் மாமியார்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்களா 2 நாள் அங்க இருந்தியே? நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க பாட்டி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. வாமா பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியாமா? வாங்க தம்பி. வாங்க வாங்க 2 பேரும் வாங்க. ஆ எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்கம்மா? நாங்க என்ன நல்லா இருக்கோம். 2 நாள் தான் ஆச்சு இங்கிருந்து போய். நீங்க உங்க அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா ஐயா? சேர்த்துக்கிட்டாங்களா? என்ன எப்படி என்ன நிலவரத்துல இருக்கு? உங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அதான் கேக்குறேன். இல்லம்மா, இப்ப எதுவும் சொல்றது இல்ல. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. சரி சரியா. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல அங்கன்னு கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு சண்டை சச்சரவுன்னு இருந்தா வயித்துல இருக்கிற பிள்ளைக்கும் தான் பாதிப்பு. அதனாலதான் சொல்றேன். ஒரு பிரச்சனையும் இல்லையா? இங்கே இருக்கட்டும். ரூம் என்ன இல்லாமையா இருக்கு? பெரிய வீடா தானே இருக்கு. உங்களுக்கு என்ன சங்கட்டமா இருக்கா என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. சரி இரியா, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். பிரியா உட்காருமா. ஐயா நின்னுகிட்டே இருக்க, வயிற்று பில்லு தாச்சி. இருக்கட்டும் மாமா. இடி உட்காரு. ரகுவை கூட்டிட்டு வரேன் போயிட்டு. அவனை இங்க இருந்து கூப்பிட்டாலும் வரதான் செய்வான். நீ போய் கூட்டிட்டு வரணுமா? இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி தானே வந்திருப்பீங்க 2 பேரும். அசதியா இருக்கும்ல, உட்காரு. 2 நிமிஷத்துல ஒன்னும் ஆயிடாது பாட்டி. நான் அவனை போய் கூட்டிட்டே வரேன். சொன்னா கேட்கவே மாட்டியே. நல்லா சொல்லுங்க இப்ப மச்சம். ம் எதுவும் சொல்லலம்மா. சரிம்மா, அப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரிங்களா? சாப்பாடுலாம் ரெடி பண்ணிருக்காங்க. இருந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும், உடனே போக கூடாது. மாமா வளகாப்புக்கு தான் சொல்லலாம்னு வந்தோம் மாமா. நீங்க உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க. அம்மா சொன்னாங்கம்மா, வளகாப்பு நம்ம வீட்டு பிள்ளை தானே, நீ வந்து சொன்னாதான் வரணுமா என்ன? அதெல்லாம் வந்துருவோம், பிரச்சனை இல்லம்மா. என்னைக்கு? வெள்ளிக்கிழமை தானம்மா? ஆமா மாமா, வெள்ளிக்கிழமை தான். எங்க வச்சுமா போடுறீங்க வளகாப்பு? மாப்பிள்ளை வீட்லயா இல்ல உன் வீட்லயா? இல்லன்னா நம்ம வீட்டுல கூட வச்சு போட்டுக்கலாம் இங்கனே. இல்ல மாமா, இது 5வது மாசம் தானே. அதனால அவங்க ஊர் படி அந்த சுத்தி இருக்க அக்காங்கெல்லாம் சின்னதா சாப்பாடு மாதிரி செஞ்சு ஜட முடிவாங்களாம். அதனால கோவில்லயே வச்சு பண்ணிக்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7th மந்த் நல்லா பெருசா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மாமா. சரி சரிம்மா. சரி ரேஸ்மா. சொல்லுங்கப்பா. சரி ரேஸ்மா, நான் கிளம்புறேன். உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அம்மா கிட்ட சொல்லி சாப்பாடு வச்சு அனுப்புயா? சரிப்பா. எடி ஏன் நட்டமாவே நின்னுகிட்டே இருக்கா? உட்காரனா உட்கார பாரு. இரு பாட்டி, நான் ரகு போய் கூட்டிட்டு வரேன். இவ சொன்னா கேட்க மாட்டா. ஆமா, நீங்களாச்சும் உட்காருங்க தம்பி, வாங்க. சரிங்கம்மா. ரேஸ்மா நீ வா. போறவன் நீ போ, என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவன் எப்படி இருக்கானோ ஏட கூடமா ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வேற வேலை இல்ல, உனக்கும் வேற வேலை இல்ல. இப்ப நீ வரியா இல்லையா? ஷோ, போய் கூட்டிட்டு வாடி. இல்லன்னா நானே கூப்பிடுறேன், உட்காரு. ரகு ரகு. அவன் நீ கூப்பிட்ட உடனே வந்துருவான். ஆமா, அவெல்லாம் வரமாட்டான். நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ சொன்னா கேட்க மாட்ட, போ. தம்பி நீங்க வந்து உட்காருங்க, வாங்க. சரிங்கம்மா. அனு. சொல்லுங்க. அனு. என்ன? பொண்டாட்டியே. சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு வேணும், தரியா? டேய், 1 2 அப்புறம் வாங்கிக்கலாம். அச்சோ, இவங்க எப்ப வந்தாங்க? ஏண்டி ஒரு புருஷன் பொண்டாட்டி தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸே இல்லையாடி? வந்து நின்னுகிட்டு இருக்க எப்படி? அதேதான் நானும் கேக்குறேன். புருஷன் பொண்டாட்டி பேசுறதுனா கதவை சாத்தி வச்சுலாம் பேச மாட்டீங்களா? நீங்க பேசுறது ஹால் வரைக்கும் கேக்குது. அதான் ஸ்டாப் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். கொஞ்சம் பொறுமையா தான் பேசினா என்ன 2 பேரும் பேசுறது. அப்புறம் வேற ஏதாச்சும் சொல்லி நம்புறேன். ஆளை பாரு, ஒண்ணு வச்சுன்னு வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் நிம்மதியா பேச விட மாட்டியாடி? நீ பேச விடலன்னா அவ வரான், அவ இல்லாத நேரம் அவன் வரான். மாத்தி 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 என் பொண்டாட்டி கிட்ட பேசுறது கூட உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதா இருக்கு. ஏன் இப்படி பண்ற? உன்னை யார் நீங்க வர சொன்னா? உன் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதானே நீ? ரகு, ஏன் அப்படி சொல்றீங்க? நல்லா இருக்கீங்களா பிரியா? முத்துமாரி வரலையா? நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? முத்துமாரி வருவாங்க. உங்க முத்துமாரியே அங்கேயே விட்டு வந்தாச்சு. அவனை கூட்டிட்டு வந்து நான் என்ன பண்ணேன்? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன் நானு. கையில கிடைச்சா கொன்னுருவேன். அந்த அளவுக்கு அடி கோவத்துல இருக்க? பின்ன என்ன ரகு, நீ அனு வீட்டுக்கு கூப்பிட்டா நீ போவியா மாட்டியா? போவேன். ஏன்? போவல. அதே மாதிரிதான் நேத்துல இருந்து எங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம், வாங்க வாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சார் ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் வரல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லன்னா நான் வேணா கூட்டிட்டு போய் விடுறேன், நீ போயிட்டு பேசிட்டு வா, நான் வெளியவே நிக்கிறேங்கிறான். இது என்ன பழக்கம்? அப்ப அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? கூப்பிட்டா உள்ளே வர மாட்டேங்கிறான். என்னன்னு கேட்க வேண்டியதுதானே லூசி? ஆமா, கேட்டாலும் அப்படி வாயை திறந்து சொல்லிட்டு தான் மறு வேலை பாப்பான். மரியாதை ரொம்ப தேயுதே என்ன? நீ ஓவரா பேசாதே, அடங்கு. நான் என் புருஷனை இப்படி வேணா பேசுவேன், உனக்கு என்ன? பேசுங்க மேடம், பேசுங்க. சரி, இங்க எதுக்கு வந்த? என்ன பார்க்க தானே வந்த? நான்லாம் வரல, போ. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் என் பொண்டாட்டி கூட. ஷோ, ரொம்ப தான். உன்னெல்லாம் பார்க்க வரல, நான் அனுவை தான் பார்க்க வந்தேன். அனு வாங்க, நம்ம வெளியே போவோம், நம்ம கொஞ்சம் பேசலாம். அனுலாம் வரமாட்டான், அனுவும் பிஸியா இருக்கான். அத நீ சொல்லாத, அனு சொல்லட்டும். அனு சொல்லு. அனு, நான் பிஸியா இருக்கேன் என் புருஷன் கூடன்னு. ஏங்க என்ன உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் விளையாட்டுதான். வாங்க. ஏய், என்னடி ஒழுங்கு மரியாதை வரலன்னு சொல்லு. நீ ஒன்னும் கம்பல் பண்ணி சொல்ல வைக்காத. அனு நீங்க வாங்க, நம்ம போவோம். சரி. அடி பாவி, அப்ப புருஷனுக்கு இருக்க மரியாதை அவ்வளவுதானா? ஐயோ,
உங்க கூட தானே எப்பவுமே பேசிட்டு இருக்கேன். அவங்க 2 நாள் கழிச்சு தானே வந்திருக்காங்க. இங்க இருப்பாங்களா இல்ல போயிருவாங்களான்னு கூட தெரியல. கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேங்க. ரொம்பத்தான் பண்ற, இருக்குடி உனக்கு. அவனுக்குலாம் பயப்படாதீங்க, அவனு டம்மி பீஸ் தான். இப்ப இத யாருன்னா கேட்டாங்களா உன்கிட்ட? சொன்னதா? நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. சிபே அனு நீங்க வாங்க, அவன் வரலன்னா போறான். சரி. ரெடியா இருக்க விட்டுட்டு ஓடுறதுக்கு? கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். போ. நீங்களும் வாங்க. நான்லாம் ஒண்ணும் வரலங்க, நீங்களே போங்க. அனு நீங்க வந்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து வருவான். நீங்க வாங்க. என்ன பார்த்தா எனக்கு எப்படி தெரியுது? பொண்டாட்டி முந்தானிய பிடிச்சிட்டு திரியுற மாதிரி தெரியுது. போதுமா? வந்த 2 செகண்ட்ல எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் பண்ற. டி உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. போடா. அனு நீங்க வாங்க. அனு பாயாடி. ஹலோ ராம்குமார், கால் பண்ணிருந்தீங்களா? ஓகே. லேப்டாப்ல பாத்தீங்களா ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்கான்னு சொல்லி? இல்லைங்களா? சரி ஓகே, நான் அப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரேன். இல்ல பிரச்சனை இல்ல, சும்மா தான் இருக்கேன். நைட் ஷிஃப்ட் தானே. சரி ஓகே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் வரேன், அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன். சரி ஓகே. முத்துமாரி அனு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ காஃபி குடிச்சியா? இரு நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். இரு ஏன் ஓடுற? அவங்க ரகுவோட அம்மா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காரு. ஏன் மாசமா தானே இருக்க? நானும் தான் மாசமா இருக்கேன். தள்ளி வாங்க. பாட்டி இவரை எப்படி தள்ளி வர சொல்லு. ரேஷ்மா நீ பாட்டி இருக்க இடத்துக்கு வா, நான் நீ இருக்க இடத்துக்கு வரேன். ஏன் லூசு, அங்கேயே இடம் இருக்குல்ல, அப்படியே உட்காரு. சி சிலவங்க பக்கத்துல எல்லாம் நல்லா உட்காரவே மாட்டேன். ஏய் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே, எதுக்கு? அவரு கூட சண்டை போடுறியா? இங்க பாரு பிரியா, ஏன் மாப்பிள்ளை கிட்ட இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நீ? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? இந்த மாதிரி எல்லாம் மாப்பிள்ளை எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. அந்த தம்பி எவ்வளவு பொறுமையா இருக்கு, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? இல்ல பாட்டி, விடுங்க பாட்டி. அவ சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, மத்தபடி எதுவும் இல்ல. சண்டைலாம் நாங்க போடல சிஸ்டர், சும்மா எப்பவுமே போலதான். நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவன் கோவமா இருக்கானும் புரியுது. ஏன்டி கோவமா இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏன் கோவமா இருக்கேன்? ஏன் கோவமா? கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் யாரு உங்ககிட்ட கோவப்பட? சரி லூசி, கோவப்படாத. என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்ககிட்ட பேசுறேனா? அமைதியா இருங்க சொல்லிட்டேன். சரிடி, அப்ப எல்லாரும் முன்னாடி சிரிச்சா மாதிரியாச்சும் இரு. இப்படி உருளன்னு இருந்தா என்ன நினைப்பாங்க? நீங்க என்ன நல்லா வச்சு பாத்துக்கலாம்னு நினைப்பாங்க. அப்ப நான் உன்னை நல்லா பாத்துக்கலையா? ஆமா நல்லதா பாத்துக்கல. ஷீ, ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்ளோ கோவப்படுற? நீங்க உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிடும் போது நான் வரதானே செய்யறேன். அப்ப என்னால வர முடியாது. நான் ஏன் வரணும்? நான் வெளியவே நிக்கிறேன். நீங்க வேணா போயிட்டு உங்க அம்மா பாத்துட்டு வாங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். அந்த மாதிரிதான் எனக்கும். ஆமா. என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சிஸ்டர், அவளுக்கு தண்ணி வேணுமா? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? ஒரு நிமிஷம். அம்மா டீ எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டேம்மா. சரிடி. பாட்டி நீங்க கொஞ்சம் இப்படி தள்ளியே வந்து உட்காருங்க. அவ ஆசைப்பட்ட மாதிரி அங்கேயே உட்காரட்டும். ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்கிறது. பாட்டி உட்காரு. நீ ஏன் எந்தி நிக்கிற? ரொம்ப நேரமா உட்காந்துட்டே இருக்கிறது கால் வலிக்கு. கொஞ்சம் நான் வெளியோட போயிட்டு வரேன். சரி. தண்ணி கேட்டல, இந்தா. லூசே, அவருக்கும் வேணுமான்னு கேளு. நான் ஏன் கேட்கணும்? அவருக்கு வேணும்னா அவரே எடுத்து குடிச்சுட்டு போறாரு. கைக்கெல்லாம் நல்லா தானே இருக்கு. மத்த விஷயத்துல எல்லாம் அவருக்கு சுயமா சிந்திக்க தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? என்னாச்சு ப்ரோ, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நீங்களும் கோபமும் பட மாட்டீங்க. வந்ததுல இருந்து அமைதியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொன்னாதானே தெரியும் ப்ரோ. சண்டையா? அத நான் சொல்றேன், அதுக்குள்ள சொல்லிட்டல உங்ககிட்ட. அவ வந்ததே அதை சொல்றதுக்காண்டி தானே. அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லாம இருக்கவே முடியாது. அப்படிதானே பிரியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கேட்டேன்னு தான் சொன்னேன். ஓவரா பேசாத. என்ன ரொம்ப தான் பேசுறான். சரி சரி, என்னன்னு சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல. இவ வீட்டுக்கு போகணும்னு கூப்பிட்டு இருக்கா. முத்து மாதிரி வரல அப்படின்னு இருக்கா. வேணும்னா நான் வேணா உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். நான் வெளியவே வெயிட் பண்றேன். நீ போயிட்டு வந்ததுக்கு மேடத்துக்கு கோவம், வேற எதுவும் இல்ல. பின்ன என்ன ரேஷ்மா, வீட்டுக்குள்ள வர மாட்டாராம், வெளியே நின்று வாட்ச்மேன் வேலை பாப்பாராம். ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் முத்து மாதிரி இப்படி பண்றீங்க? போயிட்டு வரலாம்ல. உங்க வீட்டுக்கு வந்து அவ இருக்கால, அப்ப அவ வீட்டுக்கும் நீ போகணும்னு ஆசைப்படுவாள்ல. அது சிஸ்டர், நம்ம ஒரு கடைக்கு போறோம். இப்போ ஒரு பொருள் வாங்குறோம்னு நினைக்கிறோம். அந்த பொருளை வாங்கலாம் செஞ்சுட்டோம். ரொம்ப தேவை இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்னு நினைச்சு வாங்குறோம். ஆனா அந்த பொருள் ஒன்னுத்துக்குமே உதவாம வேஸ்ட் அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டு. மறுபடியும் அந்த கடைக்கு போகுமா? லூசாங்க நீங்க. எப்படிங்க போவோம்? நல்லா கேக்குறீங்களே. போன வாரம் ஒரு சட்டை எடுத்துட்டு வந்தீங்களே, டைட் ஆயிட்டு திரும்பி எடுத்து மாத்தணும்னா மாத்திக்க மாட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போய் வாங்கக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் எப்படி போவோம்? அவளே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் எப்படி சிஸ்டர் போவோம்? ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? லூசு ரகு, ஏன்டா சிரிக்கிற? பைத்தியமே, அவர் சொல்றது உனக்கு புரியுதே இல்லையா?
அவர் தான் பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம கேட்ட கேள்வி என்ன, என் வீட்டுக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அவர் என்னன்னா கடையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப ரொம்ப முக்கியமா இதெல்லாம், கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லல. ஏய், அவர் உன்னதாண்டி சொல்றாரு. கடைன்னு சொல்றது உங்க வீட்டை தான், அவர் வாங்கின பொருள்னு சொல்றது உன்னதான். ஏன் ப்ரோ? நல்ல எக்ஸாம்பிள் ப்ரோ. எப்படி ப்ரோ இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? அதுவா வருது ப்ரோ தானா. அங்க பின்னாடி பாருங்க ப்ரோ கொஞ்சம். இங்க பாருடி, சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்ல. ரகுவா கோத்து விடுறாங்க, இதுக்கு எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ஓ, அப்ப இன்டைரக்டா நான் வேஸ்ட் தண்டம் எதுக்குமே யூஸ் இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? இன்டைரக்டாலாம் இல்ல, டைரக்டாவே சொல்றாரு ப்ரோ. ஏன் ப்ரோ? சே, நான் அப்படி சொல்லுவேனா? நீ எவ்வளவு நல்லவ. இந்த நல்ல வைப்பு என்ன பண்றான்னு தெரியும். உங்களை என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க. வேண்டாண்டி வேண்டாம். இங்க பாரு, தேவையில்லாத விபரீத முடிவுலாம் எடுக்காத. அனு, நீ ஓடிடு. எம்மா, அடி பாவிங்கள, மண்டை அடிச்சு உடைச்சிட்டீங்களடி. ரத்தமா ரத்தம் போகுது. ஐயோ, நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன்.